முதல் நாள் எனக்கும் கேஆர் விஜயாவுக்கும் ஒரு ஃபஸ்ட் நைட் சீனு. கடவுளுக்கே ஃபஸ்ட் நைட்டான்னு ஏபிஎன்கிட்ட கேட்டோம். இல்லை, நம்ம புராண இதிகாசங்களில் ஒரு புனிதமான சடங்குகள் நிறையா இருக்குது. இந்த சடங்குகளெல்லாம் சோஷியல் கேரக்டர் சொன்னால் புரியாது. முருகன் தெய்வானகிட்ட சொல்கிற மாதிரி நம்ம காட்சி எடுத்தோம்னா ஜனங்களை உன்னிப்பாக கவனிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அதில் சீன் என்ன வரும்னா, திருமணத்தன்று பெண்ணின் கழுத்திலே மங்கள கயிறும் ஒரு ஆணோட கால் விரலே ஆபரணம் அணிகிறார்களே எதற்காக அப்படின்னு கேட்டான். நான் சொல்லுவேன், ஆண்மகன் நிமிர்ந்தே செல்பவன். நிமிர்ந்து செல்லும் ஆண்மகன் கண்ணுக்கு எதிராக ஒரு பெண்ணின் கழுத்திலே மங்கள கயிறு தென்பட்டால் இவள் இன்னொருவங்க சொந்தமானவன் என்று புரிந்து கொள்கிறாள். அதேபோல் குனிந்து செல்லும் பெண் தன் கண்ணால் ஒரு ஆடவன் கால் விரலிலே ஆபரணத்தை கண்டால் இவன் அடுத்தவள் சொந்தமானது புரிந்து கொள்கின்றான். இதற்காக தான் போகணும். இந்த சடங்கில் எனக்கு ஒரு சங்கடங்க அப்படிமே. என்ன சங்கடம்னா, எல்லோரும் பார்த்துருக்க தங்கள் திருக்கரங்களால் என் பாதத்தை தொட்டு தாங்கி அம்மி மீது வைத்து ஒரு முறை கும்பிட்டீர்களே, அதைத்தான் எல்லாம் தாங்க முடியவில்லைனா சொல்லுவான். திருமணத்துக்கு பின்பு தினந்தோறும் மனைவி கணவன் காலை தொட்டு கும்பிடுகிறாள். திருமணத்தன்று மட்டும் ஒரே ஒரு முறை முதலும் கடைசியுமாக கணவன் மனைவியின் காலை தொட்டு கும்பிடுகிறான்னா எதுக்காக அப்படி கும்பிடணும்னா, மணமகன் தன் மானத்தை மனைவியின் காலையிலே கொட்டி என் குலப்பெருமை எந்த முதல் காப்பது உனது கடமை என்று ஊரார் அறிய முதலும் கடைசியுமாக ஒரு முறை கும்பிட்டு கேட்டுக்கொள்கிறாங்க. அதெல்லாம் சரி, அதுக்காக கல் மேலே வச்சு கும்பிடணும்னா அதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. கல்லிற்கு உருகும் தன்மை கிடையாது. எல்லா உலோகம் உருகும், கல்லிற்கு உருகும் தன்மை கிடையாது. அதன் ஆகில் முடிந்தால் அது வெடித்துவிடும். அதே போல் ஒரு பெண் தன் கணவனை நீக்கி மாற்றான் வகையில் உருகிவிடாமல் தன் கற்பை கல்லை போல் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சடங்குனா. பெருமாளை இந்த அகில உலகிலேயே அடியாரோடு தான் பெரும் பாகியசாலின்னா எப்படின்னா, நான் சொல்ல மாட்டேன், சொல்லாமல் நானும் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு பிடிக்க போனேன். டே என்னையா பாயிறேன், முருகன் வேஷம் அது சூரபத்மநாத முருகன் கை காட்டினா 10 பொம்பளை என் மடியில் படுத்துக்குவாங்க, பறக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்கு மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வடிவெடுத்தேன் உன்னை மனப்பதற்கு ஒரு சாங்கு கண்ணாசி எழுதியிருப்பார். சூப்பர் சாங். நீ நெட்டில் போய் பாருங்கள், பார்க்கவே அப்படி பாட்டு பார்க்கவே முடியாது.